Friends, welcome to Samria channel. Social media பக்கம் வந்தாலே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரியங்கா அவர்களின் செகண்ட் மேரேஜ் பத்தி தான். இவங்களோட க்ளோஸ் சர்க்கிள் பீப்புளை மட்டும் கூப்பிட்டு இவங்க ஒரு திருமணம் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஆடம்பரம் இல்லாம ரொம்ப அமைதியா நடந்த திருமணம் இது. இவங்களோட மேரேஜ் வீடியோவும் போட்டோஸும் வெளியான தருணத்துல இருந்தே மாப்பிள்ளை யாரு, அவர் வயசு என்ன இருக்கும் அப்படின்ற தேடுதல் நிறையவே நெட்டிசன்கள் மத்தியில வந்துருச்சு. இவர் யாரு, இவருக்கு என்ன வயசாச்சு, இவங்க ரெண்டு பேரும் எங்க மீட் பண்ணாங்க, இத பத்தின பதிவு தான் இது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விஜய் டிவியோட செல்ல ஆங்கரான பிரியங்கா தேஷ்பாண்டேக்கு நேத்து தான் செகண்ட் மேரேஜ் நடந்து முடிஞ்சிருக்கு. பிரியங்காவோட ஃபர்ஸ்ட் மேரேஜ் 2016 நடந்துச்சு. அதுக்கு பிறகு கொஞ்ச நாட்கள்லயே இவங்களுக்குள்ள டிவோர்ஸ் நடந்துட்டதா சொல்றாங்க. ஆனா இவங்களோட பர்சனல் லைஃப் வெளியில தெரியாம ரகசியமாவே வச்சிருந்தாங்க பிரியங்கா. இந்த பிரிவை பத்தி அவங்க எங்கேயுமே பேசல. பிக் பாஸ் நிகழ்ச்சியில அவங்க கலந்துக்கும் பொழுது கூட அவங்களோட பர்சனல் லைஃபை பத்தி பேசினது கிடையாது. பர்சனல் லைஃபை பத்தி பேசினாலும் அவங்க அம்மாவை பத்தி மட்டும் தான் பேசியிருக்கிறாங்க. அவங்களோட ஹஸ்பண்டை பத்தி எப்பவுமே பேசினது கிடையாது. இந்த ப்ரோக்ராம்க்கு பிறகுதான் பிரியங்காவோட மேரிட்டல் ஸ்டேட்டஸை பத்தி எல்லாரும் ரொம்ப பேச ஆரம்பிச்சாங்க. பிரியங்கா அவர்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்ற விஷயம் தீயா பரவுச்சு. ஆனா இது குறித்து பிரியங்கா சைட்ல இருந்து எந்த ஒரு விளக்கமும் கொடுக்காம இருந்தாங்க. பிக் பாஸ்க்கு பிறகு அவங்க கலந்துக்கிட்ட ஒரு இன்டர்வியூல கண்கலங்க தனக்கு குழந்தை பெத்துக்க ஆசை இருக்கிறதாவும் தன்னை குழந்தை மாதிரி பாத்துக்கிற ஹஸ்பண்ட் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு பேட்டியிலையும் பிரியங்காவோட அம்மாவோட அவங்க வந்திருந்தாங்க. அந்த பேட்டியில அவங்க அம்மா கிட்ட அவங்க ப்ராமிஸ் பண்ணாங்க, நான் கண்டிப்பா 2வது கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு. இது மூலமா பிரியங்கா அவங்க முதல் கணவரை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றது உறுதியாச்சு. 2022 டிஜே வசி அவர்களோட இவங்களுக்கு பழக்கமாயிருக்கு. இந்த விஷயம் எப்படி உறுதியாச்சுன்னா, இவங்க 2022லயே ஒரு ஷோல ஒன்னா கலந்துட்டு டான்ஸும் ஆடி இருக்காங்க. அதனால இவங்களோட பழக்கம் 2022 இருந்து இருக்கலாம் அப்படின்னு சின்ன திரை வட்டாரத்துல பேச்சு அடிப்படுது. பிரியங்கா அவங்களோட மேரேஜ் பிக்சரை ஷேர் பண்ண அடுத்த நிமிஷமே பாத்தீங்கன்னா டிஜே வசி அவர்களை உருவகேலி பண்ணி நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் ரொம்ப வயசானவரா இருக்காரு, நான் கூட அப்பான்னு நினைச்சிட்டேன், அப்படிப்பட்ட கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா 20 வயசு பையனுக்கு கூட இப்பெல்லாம் நரமுடி வந்துருச்சு, இவருக்கு ஒன்னும் ரொம்ப வயசு இருக்காதுப்பா அப்படின்னு சொல்றவங்களும் ஒரு பக்கம் இருக்காங்க. இப்ப இதனால இவரோட வயசு என்னவா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுல நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கு. பிரியங்கா அவர்களின் வயது 32, டிஜே வசி அவர்களின் வயது 42. இவங்க ரெண்டு பேருக்கும் 10 வருஷம் வித்தியாசம் இருக்குதாம். என்ன இருந்தா என்ன, பிரியங்காவோட கனவு தன்னோட கணவன் தன்னை குழந்தை மாதிரி பாத்துக்கணும்னு எதிர்பார்த்தாங்க. அதுக்கேத்த மாதிரியே டிஜே வசி அவர்களும் பிரியங்காவை ரொம்ப பாசமா பாத்துக்கிறதா எல்லாரும் சொல்றாங்க. எண்ட் ஆஃப் த டே அதுதானங்க ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு முக்கியம். இது மூலமா பிரியங்கா அவர்களின் கனவு நிறைவேறுது. இதே மாதிரி அவங்களோட பல கனவுகள் நிறைவேற அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லலாம். டிஜே வசி அவர்களுக்கு இன்னும் சில சிறப்பான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு. அந்த கமெண்ட்ல ஒண்ணு பாத்தீங்கன்னா, இவர் கொஞ்சம் அஜித் சார் மாதிரி பார்க்க இருக்காரே அப்படின்ற கமெண்ட் தான். காதலுக்கு வயசு அழகு எதுவுமே தடை கிடையாது. இவங்களோட ஜோடி பார்க்க ரொம்ப அழகாவும் அம்சமாவும் இருக்கு. இதே போல எப்பவுமே அவங்க சந்தோஷமா இருக்க நம்ம எல்லாருமே வாழ்த்தலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்பவும் மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Take care.